பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா 10 ரூபாய்க்கு தான் பால். அதை வாங்கிட்டு வந்துமே தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்டுல இருக்காங்க. போச்சு 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு பேர்த்தணும் சார். எனக்கு அந்த நிமிஷம் வேர்த்தணும் எனக்கு உடனே. ஓ அப்படியா விஷயம். 50 ரூபா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம். இல்ல புரியல. மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியதில்ல, பால் வாங்க வேண்டியதில்ல, லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறது. நேரா இட்லிக்கு போயிடலாம். இவன் என்ன பாக்குறீங்க, இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். சில டைம் வந்து நேரா சாப்பாட்டுக்கே கொண்டு போயிருவேன் சார். அவனுங்க இழுத்து சாப்பாட்டுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்ன பண்றீங்க நீங்க? 2 பேருமே டீச்சர் தான். நான் இப்போ ஒரு 3 இயர்ஸா மட்டும் டெக்ஸ்க்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன். பையனை ஸ்கூல் சேர்த்துட்டேன். அவனுக்கு வேன் ஃபீஸ் அதிகமா வருது. என்னப்பா சொல்ற? என்னோட சேலரியும் அவனுக்கு வேன் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தா கூட போகுது. சோ இந்த டெக்ஸ்லயும் அதே சேலரி வருது. நானே கொண்டு அவனை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி நான் டெக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு. இதுல டெக்ஸா? தையல் தொழில். அங்க சூப்பர்வைசரா இருக்கேன். நீங்க பெரிய ஆளுங்க. நான் வந்து காலையில வண்டியில போனேன் அப்படின்னா பையனை கூடுறதுக்கு வந்து வண்டி வீட்டுல போய் சைக்கிள் எடுத்து